காலை வணக்கம் பழனியப்பன் சார். மிக்க நன்றி. உங்கள் வரவேற்புக்கு என்னுடைய வணக்கங்கள். இந்த மகாவதார் ஃபவுண்டேஷன் அவர்களுக்கும் இந்த பழனியப்பன் அவர்களுக்கும் மற்றும் இந்த ஃபவுண்டேஷன் இதில் பயணித்து வரும் அனைத்து ஆன்ம நண்பர்களுக்கும் என் ஆன்ம வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஞானத்தையும் தியானத்தையும் போதித்து வந்த பிதாமகா பத்திரிகளுக்கும் மகாவதார் பாபாஜி சதானந்த யோகியருக்கும் காசிரெட்டி நயனா அவர்களுக்கும் மற்றும் பிரபஞ்சத்துக்கும் விஸ்வசக்திக்கும் பச்ச பூதங்களுக்கும் பூர்ணாத்மா சர்வாத்மா அம்சாத்மாக்களுக்கும் மற்றும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் அபேண்டன்ஸ் பார்ட் 3. இது நம்ம 2 நாளா நம்ம பார்த்தோம். நிறைய அதுல கேள்விகள்லாம் வந்தது. ரொம்ப சந்தோஷம். அப்போ அந்த இன்ட்ராக்ஷன் இருக்கும் போதுதான் நமக்கு நம்ம ஏதோ சொல்லியிருக்கோப்பா, ஏதோ முளைச்சி வந்திருக்கு, 2 பேருக்கு ஏதோ சந்தேகம் வந்திருக்கு, சந்தோஷமா இருக்கும். அதே போல நம்ம ரங்கநாதன் ஐயா சொன்னது போல எல்லாருமே ஒரு பேனாவும் ஒரு நோட் புக்கும் எடுத்து முக்கியமான பாயிண்ட் எல்லாம் எழுதிட்டு வர வேண்டியது. அடுத்தது இந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சாலும் கூட இது ரெக்கார்டிங் வருது. அப்பப்போ நீங்க ரெக்கார்டிங் போட்டு பார்த்து நாம ஏதாவது தவற விட்டு இருந்தாலோ இல்ல ஞாபகத்துக்கு வரலையோ அப்பப்போ கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த எந்த யூனிவர்சிட்டிலும் சொல்லி கொடுக்கறது இல்ல, எந்த புக்லயும் உங்களுக்கு நீங்க தேடினாலும் கிடைக்காது, நமக்கு வேணும் போது கிடைக்காது. அது வேற முக்கியம். அப்போ இது என்னன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம லாஸ்ட் மீட்டிங்லேயே பார்த்து சொன்னோம். ஆகையால இது முக்தி மார்க்கத்துக்கு நம்ம செல்லக்கூடிய வகைக்கு நம்ம எல்லா ஒவ்வொன்றும் நம்ம தேடி தேடி கண்டுபிடிச்சு நல்லது எதுன்னுட்டு பொறுக்கு விதையா எடுத்து உங்களுக்கு விதைக்கிறோம். அதனால பொறுக்கு விதையில எந்தவித இதுவும் இல்லாம விளைஞ்சு வரும். அப்போ 1, 2ஆவது நமக்கு ரிசல்ட் கொடுத்ததுன்னா அதுதான் சந்தோஷம். ரைட், ஓகே. இன்னைக்கு முதல்ல நாம என்ன பார்த்தோம், அதுல இந்த ஞானம் எல்லாமே எங்கிருந்து வந்ததுன்னு பார்த்தோம். இது எங்கிருந்து எடுத்ததுன்னா டோர்கம் சடாரின் அப்படின்னு சொல்லி டோர்கம் அவருடைய புக்கிலிருந்து நம்ம எடுத்தது. அவர் ஒட்டுமொத்த தொகுப்பையும் எடுக்கப்பட்டு இருக்கு. அதை அப்சர்வ் பண்ணி அவர் எழுதுனதுலேருந்து அப்சர்வ் பண்ணி இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து என்ன என்பதை பதிவு செஞ்சிருக்கேன். டோர்கம் அவர்கள் வெஸ்டர்ன் கல்ச்சர்ல வந்தவர். அவருக்கும் நாம நம்ம கல்ச்சருக்கும் எப்படி ஒத்து வரும், அதே நம்ம 18 பிரின்சிபல்ஸுமா நம்ம பிஎஸ்எஸ்எம் 18 பிரின்சிபல்ஸுக்கு எப்படி மேட்ச் ஆகும், இதுல ஏதாவது கிராஷ் ஆகக்கூடாது, ஒண்ணுக்கு ஒண்ணு மோதக்கூடாதுங்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த ஒவ்வொன்றும் கரெக்டா எடுத்து இது உங்களுக்கு சொல்ல விளைஞ்சிருக்கேன். இந்த காலகட்டத்துக்கு தகுந்தாற்போல் கொஞ்சம் மாடிஃபையும் செய்திருக்கிறது. இந்த அபேண்டன்ஸ் டாபிக் எடுத்திருக்கு. அதனால அபேண்டன்ஸ்னா நிறைய அர்த்தங்கள் உண்டு. அந்த அர்த்தத்துல இருந்து ஒவ்வொன்றா நம்ம சொல்லிட்டு வரோம். இது ஒரு 21 எபிசோடு வரையும் சொல்லலாம். ஆனா நம்ம 3-4 எபிசோட்ல முடிக்கணுங்கிறதுனால முக்கியமானது மட்டும் நம்ம எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். இதுல அபேண்டன்ஸ்னா ஃப்ரீடம் அப்படின்னா எல்லாவற்றிலும் இருக்கணும் ஃப்ரீடம் அப்படின்னு. இதுல முக்கியமா சொல்ல போனா நம்முடைய மென்டல் லெவல்ல இருந்து மென்டல் ஃப்ரீடம். அடுத்தது நம்ம எமோஷன்ல இருந்து ஃப்ரீடம். அடுத்தது என்னன்னு நம்ம பழக்க வழக்கங்கிறது ஃப்ரீடம். ஒன்று சொல்றேன், மென்டல்ல இருந்து ஃப்ரீடம், அடுத்தது எமோஷன்ல இருந்து ஃப்ரீடம், அடுத்தது பழக்க வழக்கங்கள்ல இருந்து ஃப்ரீடம். சரி, நான் ஒருத்தர்கிட்ட வேலை செய்யறேன் சார், அவர்கிட்ட வேலை பார்க்கறது தப்புன்னு நாம் ஒன்றும் கிடையாது. அவங்ககிட்ட வேலை செய்யறதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா அவர்கிட்ட அடிமையாக நான் இருக்கேன் என்றால் அது ஃப்ரீடம் இல்லை. அடிமையாக இருக்கக்கூடாது என்பதுல நமக்கு அது ஃப்ரீடம் கிடைக்காது. எல்லாவற்றிலும் ஃப்ரீடம். அப்போ நான் ஒரு சுதந்திர பறவை, சுதந்திர மனிதன், நான் ஒரு ஆன்மா என்பதை நம்ம ரியலைஸ் செய்யணும். சரிங்களா? இந்த வாழ்வு அது கூடிய தன்மை இருக்கிறதுதான் அந்த ஃப்ரீடம் என்று சொல்றோம். எப்போதுமே நேற்றை விட இன்னைக்கு நல்லா இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், நேற்றை விட இன்னைக்கு நல்லா இருக்கு, இன்னைக்கு விட நாளைக்கு நல்லா இருக்கும், அப்படிதான் நினைக்கிறோம். என்ன செய்யறோம், நேற்றை விட இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம், இன்னைக்கு விட நாளைக்கு இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடியடியா எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதுல சர்வீசஸ் சொல்றோம். சர்வீசஸ்னா சேவைகள். அது 7 வகையான சேவைகள்
நம்ம டார்கம் சொல்லியிருக்கிறாரு. அது நமக்கு எந்த வகையில நமக்கு உபயோகப்படுத்துன்னு பார்க்கலாம். 7 சர்வீசஸ் என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து எதுவுமே வந்து நம்ம வந்து அதாவது தன்னலமற்ற சேவை அப்படிங்கிறதாக நம்ம குறிப்பிட்டு சொல்றோம். ஆக 7 பிரின்சிபல்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றாக ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு சரியான வாழ்க்கையை முறையை கற்பித்து கொடுக்கும். எல்லாருமே எல்லாமே 7 இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் ஒரு ஒவ்வொரு வகையான ஒவ்வொரு மனிதருக்கு அவர்களுடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி, அவங்க மனசுக்கு தகுந்த மாதிரி, அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஃபிட் பண்ணிக்குவாங்க. அப்போ என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பியூட்டினஸ், இயற்கை அழகு அப்படின்னு சொல்றோம். 2வது வந்து குட்னஸ் என்ன சொல்றோம், நம்ம சிறந்து இருக்கிறது. குட்னஸ் அப்படின்னா எப்பயுமே நல்லா சந்தோஷமா குட்னஸா இருக்கிறது. அடுத்தது 3வது என்ன சொன்ன, ரைட்டிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டிஸ்னஸ்னா உரிமை கொண்டாடுதல். 2வது என்ன நான் சொல்றேன், தமிழாத்தம்னா நேர்மை அப்படின்னு சொல்லுவாங்க. 4வது என்ன, ஜாய்னா குஷிப்பா, ஜாயா இருக்கிறது. ஒரு ரஜினிகாந்த் படம் வந்தது, ஒரு தலைவர் படம் வந்தது, உடனே ஜாய் அடி சக்க தூள் அப்படின்னு. அது போல 5வது என்னன்னா ஃப்ரீடம், அதை பத்தி நம்ம விடாதே. 6வது என்ன, ஸ்ரீவ்ஸ் அப்படின்னா தூவுதல், விதையங்கள்லாம் தூவுறாங்களா ஸ்ரீவ்ஸ் அந்த மாதிரி. 7வது தான் சாக்ரிஃபிஷியல் சர்வீஸ் அப்படிங்கிறது, அதாவது தன்னலமற்ற சேவை அப்படிங்கிறோம். ஸோ அவங்களோட டீச்சிங்ஸ் அப்படிங்கிறத இல்லைன்னா எந்த மாதிரியான போதனைகள் கொடுத்திருப்பாங்க பார்த்தோம்னா, ஒவ்வொருத்தருமே அவங்களோட வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கணும். அந்த சக்சஸ்ஃபுல்லா இருந்து அதுல இருந்து கிளஸ்டர் பாயிண்ட் தான் எடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஸோ இது வந்து அவங்க ஆண்டு அனுபவிச்சு நல்லது கெட்டது தெரிந்து ஜல்லடை போட்டு ஜல்லிச்சு நமக்கு சொல்லியிருக்க சமாச்சாரத்தை நாம உங்களுக்கு சொல்லும் போது நீங்க எதுவுமே இந்த அந்த அரிசியில கல்லு பொறுக்குவாங்க பாத்தீங்களா, அந்த தண்ணி விட்டு அலாசுவாங்க. அப்போ அந்த கடைசியில கல்லெல்லாம் இருக்கும், அதை எடுத்துட்டு அரிசியை மட்டும் நம்ம சமைக்க எடுத்துவோம். அந்த மாதிரி உங்களுக்கு பொறுக்குதா கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம உங்களுக்கு சொல்லும் போது ரொம்ப வந்து உபயோகரமா, உங்க வாழ்க்கையில உபயோகரமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லான மட்டும் சொல்லலாம். வெற்றி பெற்ற மனிதனாக இருக்கும். 2வது கோஆபரேட்டிவா இருக்கணும். ஒண்ணு மட்டும் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். 2வது கோஆபரேஷனா இருக்கணும். நான் மட்டும் வெற்றி பெறுறது கிடையாது. இப்போ நான் வந்து இந்த கோஆபரேஷன்ல என்ன சொல்றேன், நான் மட்டும் வெற்றி பெற்றா அது வெற்றி கிடையாது. அப்போ என்னுடைய கொள்கைகள் வந்து என்னுடைய கொள்கைக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அல்லது என்னுடைய சொந்தக்காரங்க ரிலேட்டிவ்ஸுக்கும் அல்லது ஈவன் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் எல்லாருக்குமே சேர்ந்து வந்தா தான் வளரணும், சேர்ந்து வளரணும். அப்போ வந்து ஒரு முழுமையான வெற்றி கிடைக்கும். எல்லாருமே நான் மட்டும் நல்லா இருக்கணும், மற்றவன் எப்படி போனா, நான் ஒருத்தன் கும்பிடுவான், சாமி கும்பிடும்போது என்ன செய்வான், முருகா என்னை மட்டும் காப்பாத்துறான், நல்லதான் அவரை மட்டும் காப்பாத்திட்டா. அதாவது இவரை மத்தவங்க கிட்ட இருந்து இவரை காப்பாத்துறங்கிறத விட இவரை கிட்ட இருந்து மத்தவங்களை காப்பாத்துறங்கிறது முருகனுக்கு பெரிய வேலையா இருக்கும். அது போல அந்த மாதிரி இல்லாம எல்லோருமே வளரணும். நான் வளர்ந்தது மட்டும் இல்ல, என்னை சுற்றி இருக்க நண்பர்கள் வளரணும், கொலீக் வரணும், ஃபேமிலி மெம்பர்ஸ் வளரணும், எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கணுங்கிறது தான் அது முழுமையான வளர்ச்சி. அதுக்கு பேர் தான் கோஆபரேஷன் சொல்றது. நான் ஒரு கம்பெனில வேலை செய்யறேன்ப்பா, நான் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர். இன்னும் தெளிவா ஒரு விளக்கத்தோட சொல்லணும்னா, நான் ஒரு கம்பெனில வேலை செய்யறேன், நான் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர். என் டீம் மெம்பர்ஸோட ஒரு எஃபர்ட் எல்லாம் எடுத்து கூட்டு முயற்சி செய்து ஒரு வெற்றிகரமான ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துட்றோம். அப்போ நமக்கு இந்த மேனேஜ்மெண்ட் அதாவது அந்த கம்பெனி கூப்பிட்டு நமக்கு விழா கொடுக்குறாங்கன்னா அது அது என்ன அர்த்தம், என்னுடைய வெற்றியா இல்ல, இது டீம் ஒர்க், டீமோட வெற்றி. அது நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட்டு முயற்சியில செஞ்ச வெற்றிய நம்ம வந்து டீம் ஒர்க், அந்த டீம் வெற்றியத்தான் நம்ம சொல்றோம். அதுதான் கோஆபரேஷன். பலரோடு நம்ம ஒன்றுகோலாக இருந்து பலருடைய வெற்றிக்கு நம்ம காரணமாக அமைந்தா அதுதான் கோஆபரேஷன், டீம் எஃபர்ட் அப்படின்னு சொல்றோம். அப்போ 3வது, இது 2 முடிஞ்சது. 3வது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா கிரியேட்டிவ். எப்பொழுதுமே ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்ய வேண்டும். ஒரு சிலர் வந்து நேற்று கூட நம்ம மேடம் ஒருத்தர் சொன்னாங்க, எங்க சார் 70 வயசு ஆச்சு, 70 வயசெல்லாம் நம்பர் தான்மா, நம்ம எப்பயுமே ஒரு கிரியேட்டிவா இருக்கணும், எதையாவது கண்டுபிடிச்சிட்டு இருக்கணும், எதையாவது கத்துக்கிட்டு இருக்கணும். நம்ம வயசுங்கிறது வந்து நம்பரு,
நம்ம கத்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஆர்வம் போக போக அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு தேடும் போது நமக்கு வயசு ஞாபகத்துக்கு வராது. இதனால மற்றவர்களுக்கு எவ்வளவு நன்மை இருக்குன்னு நினைச்சு 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 நம்ம சந்தோஷப்பட்டு நம்ம வயசு வந்து 81ங்கிறது 18ஆ மாறிடும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால சோ நம்ம வந்து எந்த ஒரு கிரியேட்டிவ்னஸ் செய்ய செய்ய நமக்கு வந்து அதுல வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும், அது வந்து சந்தோஷமா இருக்கும், அது வந்து ரொம்ப இதா இருக்கும். இப்போ நம்ம டாபிக் என்னன்னா யோகாங்கிறதுக்கு போறோம். இதற்கு பொருள் என்னன்னா யூனியன் என்று சொல்லட்டும், அதாவது சங்கமம், அதாவது லைந்திருத்தல் என்று தூய தமிழ்ல கூட சொல்லலாம். யோகானா என்னன்னா யூனியன், அதே போல என்னன்னா சங்கமம், இல்லைன்னா அடுத்தது என்னன்னா தமிழ்ல சொன்ன லயந்திருத்தல், அதோடு இணைந்திருத்தல். இப்போ நம்ம எப்படி ஆனா சதி தியானத்தோட நம்ம இணைந்திருக்கிறோம் இல்லையா, வெளிமூச்சு உள்மூச்சு வெளிமூச்சோடு இணைந்திருத்தல் லயந்திருத்தல் அப்படிங்கிறோம். அந்த மாதிரி நாம் எதற்காக யோகா செய்கிறோம்னா அது என்ன சும்மா சும்மா 4 பேர்கிட்ட சொல்லி நானும் பெருமை என் புருஷன் கச்சேரிக்கு போறாங்கப்பா அப்படியெல்லாம் கிடையாது. இது வந்து நல்லா ஒரு ஹத்த யோகாவா இருக்கணும், நம் உடலுக்காக இருக்கலாம். அதாவது அந்த யோகாங்கிறது வந்து எதுக்காக சொல்றாங்கன்னா நம் உடலை வந்து பிசிக்கல் பாடியை நல்லா ஃபிட்டாக வச்சுக்கிட்டு யோகா இருக்கு. சாரி. அடுத்தது நம்ம மனசை வந்து தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு ஒரு யோகா இருக்கு. அப்புறம் இன்டலெக்சுவல் கூட இருக்கலாம். எந்த விதமாக இருந்தாலும் இதனுடைய கோல் என்னவென்றால் மகிழ்ச்சி, ஹாப்பினஸ், ஜாய்னஸ், ஆனந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே சொல்றதுதான் இந்த யோகா. இப்போ யோகாங்கிறத நம்ம வந்து உடலுக்கு இருக்கு, மனசுக்கு இருக்கு, அது இன்டலெக்சுவலும் இருக்கு. இந்த 3 இதுலயுமே நம்ம வந்து எதுக்காக செய்யறோம் அப்படின்னா நம்ம மகிழ்ச்சி, நம்ம சந்தோஷம், நம்ம ஜாய்னஸ், நம்ம எப்பயுமே வந்து ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா உடலால நம்ம சந்தோஷமா இருந்த டாக்டர் கிட்ட போக வேண்டியது நோ டாக்டர் நோ மெடிசன் ஆயிடுது. அடுத்தது மனசால ஸ்ட்ரெஸ் இல்ல, நம்ம மென்டல் ஃபேட்டிக் ஆகல அப்படின்னும் போது நம்ம மனசுல ரொம்ப குளுமையா இருக்கும் போது நம்ம நிறைய நம்ம எந்த வேலையான செஞ்சுட்டு இருக்கும்போது நமக்கு வந்து சங்கடமோ இதோ எது ஏற்படாது. ஆகையால நம்ம வந்து இந்த யோகாங்கிறது வந்து மென்டலுக்கும் இருக்கு, பிசிக்கலுக்கும் இருக்கு. ஆக ஆனந்தம் தான் அதனுடைய அல்டிமேட் கோல் அப்படிங்கிறோம். சோ இந்த ஆனந்தம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா நிறைய லெவலுக்கு இருக்கு. அப்படின்னா இது ஒண்ணு ஒரு லெவலோட போல நிறைய லெவலுக்கு இருக்கு. அப்போ ஒரு பாடி லெவல் ஒண்ணு, 2வது மைண்ட் லெவல் 2, 3வது வந்து இன்டலெக்சுவல் லெவல். அதுக்கு மேலே போனா தான் யோகாஸ் அப்படிங்கிறது இருக்கு. அது எதை நோக்கி போகிறதுன்னு பார்த்தோம்னா ஒரு ஆனந்த நிலையில் இருந்து ஒரு பேரானந்த நிலைக்கு கொண்டு போவதுதான். அந்த பேரானந்த நிலையை அடையணுங்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோள். சோ ஒரு ஹாப்பினஸ்ல இருந்து ஜாய்னஸுக்கு போறோம், ஒரு ஜாய்னஸ்ல இருந்து ஒரு பீஸ்ஃபுல்னஸ்க்கு ஸ்டேட்டுக்கு போறோம். நம்ம அழைத்து செல்லதான் ஒரு அந்த பேரானந்த நிலையை அடையறதுக்கு தான் அல்டிமேட் கோல் அப்படிங்கிறார் டார்கம். அதாவது நம்ம என்னன்னா அந்த ஹாப்பினஸ்ங்கிறது வந்து ஒரு ஜாய்னஸ் போகணும், ஜாய்னஸ்ல இருந்து ஒரு பீஸ்ஃபுல் ஸ்டேட்டுக்கு போகணும். அது அங்கிருந்து போய் என்னாங்கன்னா ஆனந்த நிலையில இருந்து பேரானந்த நிலைக்கு அடையிறது தான் அல்டிமேட் கோல் அப்படிங்கிறார். அப்போ நம்ம இப்ப வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யோகாஸ் என்னென்ன உள்ளது என்று பார்த்தோம். ஞான யோகா அப்படின்னா நாம் படித்து கொண்டு இருக்கிறது கேட்டுக்கொண்டு இருக்கிறது மட்டுமல்லாமல் அதனோட லயத்திற்கு லயத்தோட இருக்கிறது, அதாவது அதோட நம்ம மூழ்கிறது. இதுதான் ஞான யோகான்னு சொல்றோம். ஒரு புக் ரீடிங் பண்றோம் அப்படிங்கிறது வந்து அந்த புக்கை படிக்க 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 அந்த புக்கோட நம்ம வந்து லயந்து இருப்பது தான். சில பேர் சொல்லுவாங்க அந்த புக்கு வந்து நான் படிச்சேன்ப்பா, அந்த ஃபாரின் கண்ட்ரில என்னென்ன இருக்குன்னு எல்லாமே சொல்ல எனக்கு அந்த ஃபாரின் கண்ட்ரிலேயே இருந்த மாதிரியே இருக்கும். நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம், நம்ம கல்கி அவர் எழுதுனது வந்து இந்த பொன்னியின் செல்வன் ஆகட்டும், அந்த கடல் புறாவாகட்டும், அந்த யவனராணி ஆகட்டும், இதெல்லாம் நீங்க படிக்க படிக்க என்னன்னா நீங்களும் வந்தியத்தேவன் மாதிரி இருப்பீங்க. நீங்க வந்து அந்த இது போட்ல அந்த கப்பல்ல போகும்போது அது மாதிரி இருப்பீங்க. ஒரு குதிரையில ஏறிட்டு நாமளும் போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி லயிக்கிறது. அதாவது ஒரு புக் ரீடிங் அப்படின்னா அதனோட இணைந்து இருக்கிறது, அந்த அதுதான் வந்து சொல்றோம். அப்போ புக்கோட இணைந்து இருக்கிறதும் அதே மாதிரி ஒருங்கிணைந்து,
அதுதான் வந்து என்ன சொல்றோம், ஞான யோகா. அதே புக் ரீடிங்கோட ஞான யோகான்னு சொல்றோம். அதே மாதிரி மேல சொன்னது வந்து நம்ம வந்து பிசிக்கல் பாடி யோகாவும் ரெண்டுமே சேர்ந்து இருந்தா தான் அதுக்கு பேரு ராஜயோகா அல்லது தியான யோகா என்று சொல்கின்றோம். இந்த தியான யோகா தான் கிங் ஆஃப் ஆல் யோகாஸ்ன்னு சொல்றோம். இப்போ இந்த என்ன சொல்றாங்க, இந்த தியான யோகா அந்த அது என்ன சொல்றோம் ராஜயோகா ரெண்டும் ஒண்ணுதான். இந்த ரெண்டுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க, கிங் ஆஃப் ஆல் யோகாஸ் என்று சொல்கிறார்கள். அப்ப கிங் ஆஃப் ஆல் யோகாஸ் போது இது எவ்வளவு சிறந்தது, எவ்வளவு நாள் நாலேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வந்து அனுபவிச்சு இதை சொல்லியிருப்பாங்க. யோசனை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம ஆரம்பிச்சோம்னா அது முடிக்கிறதுக்கு எத்தனையோ யுகங்கள் ஆகலாம், எத்தனையோ வருடங்கள் ஆகலாம், எத்தனையோ நாட்கள் ஆகலாம். ஆக நாம இது வந்து கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லியிருக்காங்க. ராஜயோகா, தியான யோகா, அதுதான் கிங் ஆஃப் ஆல் யோகாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த யோகாவை நம்ம ராஜயோகான்னு சொல்றோம் பார்த்தோம்னா, அதுக்கு நீங்க கேள்வி கேட்கலாம் இல்லையா, விட மாட்டீங்கல்ல. மற்ற யோகா எல்லாமே பிசிக்கல் லெவல் அல்லது நம்ம பாடிக்கு என்னென்ன இருக்கோ அது வரையும் தான் இருக்கும், அல்லது தன்னுடைய மைண்டுக்கு லெவல் இருக்கும், அல்லது தன்னுடைய இன்டலெக்சுவல் லெவலுக்கு மட்டும்தான் இருக்கும் அந்த யூனியன் ஏற்படுது. ஆக இது எல்லாமே மீறி அது வந்து ஒரு சட்டில் பாடிக்கு மூலமாக ஏற்படக்கூடிய அந்த யூனியனானது, அந்த லயமானது எங்க அழைத்து செல்லக்கூடியது என்று பார்த்தால் நம்முடைய கான்சியஸ்னஸுக்கு போகுது, ஒரு சோல் லெவலை தொடுது, அங்க அழைத்து சென்று அங்க நமக்கு ஒரு என்லைட்டன்மெண்ட் ஸ்டேட்டுக்கு அழைத்து செல்கிறது. அதனால்தான் இதுக்கு ராஜயோகா அப்படின்னு சொல்றாங்க. எதை சொல்றாங்கன்னா, நம்முடைய கான்சியஸை டச் பண்ணி நம்ம சோல் லெவலை டச் பண்ணி அங்கிருந்து நம்மளை வந்து என்லைட்டன்மெண்ட் ஸ்டேட்டு கொண்டு போகுதியா, அதுக்கு தாயா இதுக்கு பேர் வந்து ராஜயோகான்னு சொல்றோம், புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. அப்போ சோ இந்த அளவிற்கு ஒரு மேஜர் ஷிஃப்ட், இது வந்து என்ன சொல்றாங்க, ஒரு மேஜர் ஷிஃப்ட்னு சொல்றாங்க, வந்து நம்முடைய கான்சியஸ்ல ஏற்படுகிறது. இந்த யோகாவை தான் ராஜ யோகா அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாங்க. அப்போ இந்த மேஜர் ஷிஃப்ட்டுக்கு அதை கொண்டு வரக்கூடிய இந்த ராஜயோகாவை ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது? வீட்டுல இருந்துகிட்டு உட்கார்ந்த இடத்துல எந்த செலவும் இல்லாம, எந்த கண்டிஷனும் இல்ல, ஃப்ரீடம். நீ எப்படி காலை கிராஸ் பண்ணி வச்சுக்கோ, கையை வந்து மடிச்சு வச்சுக்கோ, கண்ணை மூடிக்கோ, உன் சுவாசத்தை கவனி அப்படின்னு சொல்ற அந்த இந்த யோகாவை ஏன்யா நீங்க வந்து ஃபாலோ பண்ணாம இருக்கிறீங்க? மூக்கு இருக்கிறவங்க எல்லாம் மூச்சு இருக்கவங்க எல்லாம் தியானம் பண்ணணும். தியானம் பண்றது என்ன, ரொம்ப ரொம்ப ஈஸி. நோட்டிலோனே மௌனமு, மனசுலோனே சூன்யமும், தானி பேரே தியானமுங்கிறார். அந்த தியானத்தை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறார். சோ அடுத்தது என்னவென்று பார்த்தோம்னா பக்தி யோகா. அடுத்தது இந்த யோகால நம்ம பார்த்தோம் ராஜயோகான்னு பார்த்துட்டோம். அத்தோடு இல்லை, சில பேர் எல்லாம் பக்தி யோகால கூட நம்ம வந்து இது பண்றோம். பக்த ராமதாஸ், பக்த பிரகலாதன் அந்த மாதிரிலாம் இருக்கும் போது அவங்க வந்து அவங்க அந்த மாதிரி மற்றவங்க நினைப்பது போல ஒரு கோவிலுக்கு சென்று வருவது, வீட்டுல பூஜை அல்லது பிரார்த்தனை செய்வது அல்லது புனஸ்காரங்கள் செய்வது கிடையாது. பக்தி யோகா என்பது வந்து யாரெல்லாம் ராஜயோகாவை பிராக்டிஸ் பண்ணி 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 கடைசியில் அவருக்கு இதுதான் இறுதி நிலை என்று வருவது தான் பக்தி யோகா என்று சொல்கிறார்கள். இந்த யோகா வந்து பக்தி யோகாங்கிறது வந்து ஒரு யோகம்தான் இருந்தாலும் அவங்க எப்போ வந்து ராஜயோகா ராஜயோகாவை பண்ணி 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 அதுல வந்து பெனிஃபிட் அடைஞ்சு அது ஒரு லயந்து அதுல கிடைக்கக்கூடிய அந்த பக்தியத்தான் பக்தி யோகா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பூஜை பண்ணு, புனஸ்காரம் பண்ணு, வந்து வீட்டுல பிரார்த்தனை பண்ணு, எல்லாமே செஞ்சு அது கடைசியில அது எல்லாத்தையும் விட ஒரு லெவலுக்கு வர்றீங்க, அதுதான் ராஜயோகா. அந்த ராஜயோகால பிராக்டிஸ் பண்ணி கடைசியில வர்றது பக்தி யோகா என்று சொல்கிறார்கள். சோ பக்தி யோகா என்பது என்னவென்றால் என்டர் கிரியேஷன் என்பது சொல்கிறாங்க. அதாவது இறைவனுடன் இறைநிலையோடு லயந்திருத்தல். எங்க வைக்கிறாங்க பாயிண்ட் பாருங்க சார். இறைவனோட பக்தி செய்யறது மட்டுமல்ல சார், நீங்க பூஜை பண்ணிட்டு படிச்சது ராமாயணம், இடிச்சது ராமர் கோவில்னா அது எப்படி அந்த மாதிரி இல்லாம சொல்லல ஒண்ணுதான், செயல்ல அதேதான். நம்ம பூஜையெல்லாம் பண்றோம், அப்புறம் கடைசியில ராமனுக்கு சீதைக்கு ராமனுக்கு என்னடா சித்தப்பா வருங்கிறதெல்லாம் அது சும்மா இந்த காதல கேட்டு அந்த காதல விடுறது. அப்ப மனசோட ஏத்திக்கணும். நம்ம
என்ன படிக்கிறோம், என்ன செய்யறோம், இறைவனோடு ஒன்றிய இருக்கான். சில பேரு சொல்லுவாங்க, எனக்கு நான் தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது இப்படி வந்தது அப்படி வந்ததுன்னு. அந்த மாதிரி அதாவது ஒரு கிருஷ்ணர் நீங்க மகாபாரத்தை பார்த்தீங்கன்னா அந்த சொல்லும் போது எல்லாமே மகாபாரதத்துல சொல்லும் போது கிருஷ்ணர்லாம் நம்ம கூட இருக்கிற மாதிரி, ஒருவேளை நம்மளையே நாம கிருஷ்ணனா கூட நினைச்சுக்கலாம். அந்த அளவுக்கெல்லாம் அது லைந்து இருக்கிறது தான். அந்த மாதிரி அந்த நிலையோடு லைந்து இருக்கிறார். இதுக்கு தான் பக்தி யோகா. நீங்கள் ஒரு பக்த யோகி என்று கூட நீங்க அழைக்கப்படலாம். நீங்க என்ன சொல்றாங்க, உங்களை ஒரு பக்தி யோகின்னு கூட உங்களை சொல்லலாம் அப்படிங்கிற அளவுக்கு. சோ இந்த நிலையை பார்த்தோம் என்றால் நான் என்னுடையது அப்படிங்கிறது ஆணவெல்லாம் மறைஞ்சு போயிடும். இந்த பக்தி யோகா வரும்போது நான் என்னுடையது, இது எனக்கு நல்லா அவ்வளவு செஞ்சிட்டாயா அப்படிங்கிற ஆணவம் அப்படிங்கிறதெல்லாம் மறைஞ்சு போயிடும். அதுக்குத்தான் சொல்றது, இந்த நிலையை அடையறதுதான் அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரம்மாஸ்மினா என்னன்னா, நீயும் கடவுள் நானும் கடவுள். அப்போ கடவுளுக்கு எல்லாம் இருக்கோ. ஏன்னா கடவுளை குழந்தைங்கன்னா அவ எப்படி இருப்பீங்க, ஒரு கத்திரிக்காய் செடியை வச்சு விதைய போட்டு வச்சோம்னா கத்திரிக்காய் வரும். அப்போ கடவுளோட பிள்ளைங்க நாமளும் கடவுள் தான். ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, அகம் பிரம்மாஸ்மினா நீயும் கடவுள் நானும் கடவுள்ங்கிறோம். அப்போ கடவுளுக்கு தன்மையெல்லாம் நமக்கு இருக்கணும்னா நம்ம இந்த ஆணவத்தை விட்டு ஒழிக்கணும், நான் என்னுடையதுங்கிற அந்த எண்ணத்தை விட்டு ஒழிக்கணும். அப்போ அந்த இறைநிலை அடையும். அந்த இறைநிலையத்தான் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறோம். சோ இதுதான் யோகம். யோகாவின் வகைகள் அப்படிங்கிறதையும் நாம் பார்த்தோம்னா இதுக்கு இன்னைக்கு கோர் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்னையோட டாபிக்கோட கோர் பாயிண்ட் என்னன்னா, அதாவது அபேண்டன்ஸ் அப்படின்றது நம்ம சொல்ல போறோம். இப்போ நம்ம என்ன எடுத்தோம் தலைப்புன்னா அபேண்டன்ஸ். இந்த அபேண்டன்ஸ் தலைப்பு எல்லாம் பார்த்தோம்னா இத்தனையும் இருக்கு. அபேண்டன்ஸ்னா அபரிமிதம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அபரிமிதமாக எல்லாமே இருக்கிறது தான் அந்த மாஸ்டர்ஸ் சொல்றது. இப்போ இன்னொரு உதாரணம் நம்ம என்ன சொல்றோம்னா, அபேண்டன்ஸ்ல மணி ஒரு பை ப்ராடக்ட். பணம் வேணும். அதாவது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. இவ்வுலகம் இல்லை அவ்வுலகம்னு எங்கேயா நிக்கிறது? திருசங்க சொர்க்கத்திலயா? நம்மளுக்கு வேணாயா, எனக்கு பணம் வேணும், இங்க இருக்குதா? சரி, பணம் வச்சுக்கோ, நான் கொடுக்குறேன். அப்ப என்ன நீங்க செய்யணும்? இது இன்னொரு நம்ம நேற்றே சொன்னோம் இல்லையா, லைக்ஸ் அட்ராக்ட்ஸ் லைக்ஸ் அப்படின்னு சொன்னோம். நீங்க ஒரு புத்தகம் ஞானி இருந்தாருன்னா, ஒரு ஞானி அவர் பார்ப்பாரு, கரெக்டா அவர் ஞானியா பார்ப்பாரு. சார் இங்க லைப்ரரி எங்க இருக்குன்னு சொன்னா, பாருங்க சார், லெஃப்ட்ல போங்க உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு குடிமகனை பார்த்தோம்னா, எங்க போனது பீச்சாங்க திரும்பி நொட்டாங்கையில பார்த்தீங்கன்னா அங்க இருக்கீங்க பாரு அப்படின்வாங்க. அந்த மாதிரி அது லைக்ஸ் அட்ராக்ட்ஸ் அது சேம் அட்ராக்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ என் மனதில் இருத்தி கொண்டேன் மணி. அப்போ நீங்க என்ன செய்யணும், மனசுல நீங்க நினைச்சுக்கிட்டு அத்தோட நிறுத்திடக்கூடாது. மணி எப்படியாவது வரும், அதை வச்சு நீங்க இது பண்ணணும். அப்போ நான் சொல்றேன் ஐ லவ் மணி அப்படின்னு சொல்றேன். நீங்க எல்லாம் சொல்ல முடியுமா? சார் கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க, சொல்லலாம். நீங்க எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஐ லவ் மணி. சார் ஐ லவ் மணி. எல்லாரும் உறக்க சொல்லுங்க, ஐ லவ் மணி. சார் எல்லாரையும் அன்மியூட் கொடுக்கணும்னா கம்ப்ளீட்டா எடுத்துடணும், அது கிளாசிக் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். சோ ஐ லவ் மணி அப்படி நம்ம சொல்லணும்னா சொல்ல நமக்கு என்னன்னா, நம்ம மணியோட நம்ம இருக்கிறோம் அப்படின்னு. சோ இப்போ நம்ம பணத்துடன் லயமாகி விட்டோம். இப்போ பணம் என்ன செய்யணும்னா, நீங்க என்ன செய்யணும்னா, பணத்தை பத்தி தப்பான அபிப்பிராயம் எதுவும் வச்சுக்க கூடாது. என்ன சொல்றாங்க, பணம் கெட்டதையா, பணம் பிசாசு மாதிரி, பணத்தால நம்மளெல்லாம் அழிச்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ என்ன ஆகுன்னா, நம்ம நினைக்க கூடாது. இதெல்லாமே பிலீவ் சிஸ்டம். இந்த பிலீவ் சிஸ்டத்துல முதல்ல நம்ம இது போல நினைச்சோம்னா மணி மேனிஃபெஸ்ட் ஆகாது. நமக்கு வேணுங்கிறதுக்கு மணி கொடுக்காது. நம்மள கதவு மூடி போட்டு தாப்பா போட்டு கூட்டு போட்டு அது சீல் வச்ச மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் ஆகாது. ஆக பிலீவ் சிஸ்டத்துக்கும் மேனிஃபெஸ்டேஷனுக்கும் கான்ட்ரடிக்டரி ஆனா அங்க சப்கான்சியஸ் மைண்ட் வேலை செய்யாது. அப்போ நம்ம நம்பினால் அது ரியாலிட்டி மஸ்ட் கிரியேட் செய்யணும்னு சொல்றாங்க. அப்போ என்ன செய்யணும், பணம் வேணும் ஆனா அது கெட்டது செய்யும் என்று நினைத்தால் அங்கே நிலை தடுமாறுகிறது.
மற்றும் குழப்பங்கள், அங்க கேயாஸ் அண்ட் கன்ஃபியூஷன்ஸ் அங்க உற்பத்தி ஆகுது. அப்போ அங்க குழப்பங்கள் தான் இருக்குமே தவிர்த்து நமக்கு மணி வர வழி அடைக்கப்பட்டு விடுகிறது. நாம என்ன செய்யணும்? மணி வேணும், ஆனா அந்த கதவை திறந்து வைக்கணும். அதுக்கு என்ன வழின்னு தான் நம்ம யோசனைக்கணும். எத்தனையோ யோசனைகள் இருக்கும். நாம யோசனை பண்றது என்னன்னா, இப்போ என்கிட்ட பணம் இல்லையா, எனக்கு 1 லட்சம் ரூபாய் நான் கொடுக்குறேன், நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா, இன்னென்ன செய்வேன் அப்படிங்கிறது. அதுதான் எண்டு பாயிண்ட். அப்போ நம்ம பணம் பெற்றுக்கொண்ட பிறகு அதை பற்றி தான் நினைக்கிறோமே தவிர்த்து, அது பணம் வந்த பிறகு என்னென்ன செய்யணுங்கிறது தான் நம்ம கற்பனையை ஓட்டுறதை தவிர்த்து, பணம் கெடுத்துறாது. அது எப்படி வருது, இப்படி வருமா, இப்படியும் நாம இங்க இருக்கிறோமே, இந்த நிலைமையில யார் யார் நமக்கு பணம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்லாம் யோசனை பண்ணக்கூடாது. உனக்கு வேணுங்கிறது பணம். பணம் வந்தா நீ என்ன செய்வ? ஒரு 3 மாடி கட்டடம் கட்டுற, அந்த கட்டடத்துல ஒரு பிரமிடு ஏத்துற, அந்த பிரமிடு ஏத்தின பிறகு எல்லாரும் பிரேயருக்கு வர்றவங்க எல்லாருக்குமே அன்னதானம். மீறி ஊர்ல தினைக்கும் ஒரு 100 பேருக்கு அன்னதானம். அந்த அளவுக்கு எனக்கு வசதி வந்துருச்சியா, நான் பணம் பண்ணிட்டு இருக்கிறேன், என்கிட்ட நிறைய பணம் குமியுது, நான் அந்த பணத்தை எல்லாம் நல்லதுக்கெல்லாம் பயன்படுத்துறேன், நிறைய பேருக்கு பிரமிடு கட்டுறதுக்கு உதவுறேன், நிறைய பேருக்கு அன்னதானத்துக்கு உதவுறேன், நிறைய பேருக்கு நான் பாதி எஜுகேஷனுக்கு கொடுக்குறேன். இப்போ மகாவதார் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை செய்யறாங்களா, அந்த மாதிரி அவங்க செய்யறாங்க, அது போல நானும் செய்வேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் எண்டு பாயிண்ட் கொண்டு வாங்க. உங்க கற்பனைய எண்டு பாயிண்ட். பணம் வந்துருச்சு, நீங்க வந்த பிறகு என்ன செய்றீங்கிறத விட கெடுக்கணுமே தவிர்த்து, பணம் என்ன கெடுத்துடும், குட்டிச்சவர் ஆயிடும், நான் கெட்டு போயிடுவேன், அது எல்லாமே நம்ம நெகட்டிவா நினைச்சுக்க வராது. அதனால அதே மாதிரி வெளிநாடு போறேன், வெளிநாடு போய் நாங்க இந்த ஆனாபான சதி தியானத்தை எல்லார் இடத்துலையும் பரப்புவேன், இது பரப்புறதுக்கு நான் ஃப்ளைட்ல போவேன், ஃப்ளைட்ல தான் வருவேன், நான் லொடுக்குன்னு ஜட்கா வண்டியில போக மாட்டேயா, ஃப்ளைட்ல போய் ஃப்ளைட்ல வருவேன் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த ஃப்ளைட்டுக்கு உண்டான காசு என்ன, அது நான் எப்படி கிடைக்குங்கிறத யோசனை பண்ணக்கூடாது, வரும். அதுதான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆகிறது. அதுதான் அபேண்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நண்பர்களுடன் தொடர்பு ஏற்படுத்திக்கணும், நல்ல நண்பர்களுடன் தொடர்பு ஏற்படுத்தோம் என்று நினைக்க வேண்டும். நல்ல நண்பர்கள் வருவாங்க, குடும்பம் நல்லா இருக்கும், எல்லாமே அந்த மாதிரி தொடர்பு ஏற்றிக்கிட்டு நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து இந்த பிரமிடுக்கு ஆக்டிவிட்டிஸ், அதாவது சாக்ரிஃபைஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்போ நம்ம பிரமிடுக்கு போனீங்கன்னா நிறைய பேர் சாக்ரிஃபைஸ் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்கவுங்க தங்களால் முடிஞ்சது சாக்ரிஃபைஸ் செய்யறாங்க. சில பேர் டைனிங்ல செய்யறாங்க, சில பேர் மேடையில செய்யறாங்க. சுனிதா மேடம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க 365 டேஸும் மேடையில் தான் இருப்பாங்க. அவ்வளோ அவங்களுடைய உடல், பொருள், ஆவி எல்லாமே நம்ம பிரமிடுக்காகவே அவங்க செலவு பண்றாங்க. அந்த மாதிரி நிறைய பேர், அருணா மேடம் ஆகட்டும், கிரிஜா மேடம் ஆகட்டும், அதே போல சொர்ணா மேடம் ஆகட்டும், அந்த மாதிரி நம்ம ஜெயக்குமார் சார் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் அந்த சாக்ரிஃபைஸ் சர்வீஸ்ன்னு சொல்றாங்க, அந்த சர்வீஸ் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி நம்மளை கற்பனை பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பா அந்த பணங்கிறது எப்படியாவது சேரும் சார். இது நீங்க டெஸ்ட் தான் பண்ணி பாருங்களேன், என்ன செலவு இருக்கு. வீட்டுல உட்கார்றோம், கற்பனை பண்றோம், எனக்கு இப்படி வந்துருச்சு, இப்படி வந்துருச்சு, இப்படி வந்துருச்சு, நான் ஜாயா இருக்கேன்னு நினைச்சு பாருங்களேன், சந்தோஷமா இருக்கும். அப்படி பாருங்க சார், ஆஹா எவ்வளவு அருமையான பிரமிடு கட்டினேன், அந்த சூழ்நிலை இருக்குது. நான் இந்த பிரமிட்ல ஏன் நம்ம லவ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்நாள் முழுதுமே நிம்மதியாக இருப்போம்ங்கிறதுக்காகத்தான். நம்மளுடைய நினைத்து நம்ம அந்த மூவி கிளிப் இதை நம்ம உடனே மறந்துடும் சார். இது அப்போ மூவி கிளிப் மாதிரி நம்ம ஓட்டணும், திருப்பி ரீவைண்ட் பண்ணணும், ஓட்டணும், திருப்பி ரீவைண்ட் பண்ணணும். அப்ப செய்ய 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 நம்ம நினைவுல இருந்துகிட்டே இருக்கும். அது பிரபஞ்சத்துல போய் கலக்கும். அந்த பிரபஞ்சம் எங்கேயா தேடிட்டு இருக்கோம், எவன்டா கொண்டாடா, இங்க காசை கொண்டாடா, குத்தா கேட்டுட்டு இருக்காரு, கொண்டாடா, கொண்டு போய் குடுறா அப்படின்னு சொல்லி அது கொண்டு கொடுத்துரும் சார். அந்த மாதிரி நடக்கும், ஏன் நினைக்க கூடாது அந்த மாதிரி. அப்போ இந்த திரும்ப திரும்ப செஞ்சு நமக்கு பணம் கடைசியில கிடைக்கும் வகையில செய்து கொண்டே இருப்போம். ஆகையால இந்த கிக் ஆஃப் த மீட்டிங் என்னன்னா, அபேண்டன்ஸ். இந்த அபேண்டன்ஸ்ல நம்ம செஞ்சது எல்லாமே நம்ம திறமையாக நம்ம நடத்தி கொண்டு வரும்போது, திறமையாக நம்ம செய்து வரும்போது நமக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும், அதாவது என்லைட்டன்மெண்ட் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகக்கூடிய இந்த அபேண்டன்ஸை நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணணும், டெய்லி நினைக்கணும், டெய்லி சந்தோஷமா இருக்கணும். நாம சந்தோஷம் இருக்கா இல்லாம மற்றவங்கள, நம்ம கொலீக், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரிலேட்டிவ்ஸ், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்
எல்லாருக்குமே நம்ம சந்தோஷத்தை கொடுக்கணும். அதுதான் உண்மையான சந்தோஷம். அந்த மணிங்கிறது வந்துட்டு அந்த ஸ்டேட் ஆஃப் லைஃப் வந்து அத்தோட நிறுத்திடக்கூடாது. அது என்டியூஸை வச்சு நினைச்சுக்கணும். இது போல பல விஷயங்களை நம்ம பார்த்தோம். இந்த விஷயங்கள் எல்லாமே ஒண்ணுக்கு மேல ஒண்ணு நம்ம அடுக்கிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அவனுக்கு என்னடா சொல்லிட்டான் தூங்கிட்டான்னு அந்த மாதிரி அவன் சொல்றது எல்லாமே நம்ம பிராக்டிஸ்ல கொண்டு வர முடியுமா? அந்த பிராக்டிஸ் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் மூவி கிளிப் மாதிரி போடுங்க, ரிவைண்ட் பண்ணுங்க, திருப்பியும் கேளுங்க. அதுதான் நம்ம ரங்கநாதன் சார் சொன்னாரு. ரெக்கார்ட் பண்ணுங்க, கேளுங்க, மறந்துடும், திருப்பி ரெக்கார்ட் பண்ணது கேளுங்க. அப்போ கேட்க 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 நம்ம மனசுல பதிஞ்சு பதிஞ்சு பதிஞ்சு. ஆனா அருமையான வாழ்க்கையா. இதை நீங்க விட்டுட்டு எங்கெங்கயோ எதையோ பண்றீங்கயா, வேண்டாயா, இதை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆகையால் இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் படிங்க, இதெல்லாம் கேளுங்க. நன்றி, வணக்கம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த மகாவதார் ஃபவுண்டேஷன் அவர்களுக்கும் பழனியப்பன் சார் முயற்சி செய்து பல வகையிலும் அவர் திறம்பட செய்து வருகிறார். தன்னுடைய வேலைகள் எத்தனையோ இருந்தாலும் பரவாயில்லையா, கரெக்டா நான் வந்துடுறேன்யா, நீங்க கவலைப்படாதீங்கன்னுட்டு ஒரு நாளைக்கு 3 வாட்டி இல்ல 30 வாட்டி கூட எங்களுக்கு போன் பண்ணி குட் ஈவினிங் சார், குட் மார்னிங் சார், ப்ளீஸ் சார், வணக்கம் சார்னுட்டு அத்தனை சார் சார் போட்டு எங்களை சார்லயே நினைய வச்சிடுறாரு. அந்த மாதிரி ஒரு தங்கமான மனசர். அவரும் வந்து தன்னுடைய வாழ்க்கையில சாக்ரிஃபைஸ் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு அமைதியாக இருந்து பொறுமையாக இருந்து எல்லாம் கேட்டுக்கிட்டு சரிடா என்னதான் சொல்லிதான் பார்க்கலாமே அப்படின்னு கேட்டுக்கொண்டிருந்த ஆன்ம நண்பர்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, 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 வணக்கம்.